பிரைஸ் தி லார்ட். வசந்தும் சுந்தரும் சகோதரர்கள் மீன் பிடித்து பிழைத்தனர். எலும்பும் தோலுமாக ஒரு பிச்சைக்காரன் அவர்கள் வீட்டிற்கு வந்து போவான். வசந்த் அவனுக்கு பாவப்பட்டு உணவளிப்பான். ஆனால் சோம்பேறி பிச்சைக்காரர்களை ஊக்குவிக்க கூடாதென்று சுந்தர் தன் சகோதரனை கண்டிப்பான். ஒரு நாள் கோபம் கொண்ட சுந்தர் தூண்டிலை எடுத்துக்கொண்டு பிச்சைக்காரனை தரதரவென்று ஆற்றங்கரைக்கு இழுத்து சென்றான். அவனுடைய சோம்பலுக்காக அவனை திட்டி அவனுக்கு புத்தி சொல்லி மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தான். மீன் பிடிப்பதை கற்றுக்கொண்ட அந்த பிச்சைக்காரன் அதற்கு பின்பு அந்த சுந்தரின் வீட்டிற்கு வரவே இல்லை. வருடங்கள் பல உருண்டோடின. 10 ஆண்டுகளுக்கு பிறகு சுந்தரின் வீட்டிற்கு முன்பு ஒரு அழகான கார் ஒன்று வந்து நின்றது. அதிலிருந்து ஒரு பணக்கார மனிதன் இறங்கி வந்தார். அது வேறு யாரும் இல்லை, அந்த பிச்சைக்காரனே தான். தனக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்த சுந்தருக்கு ஒரு தங்க தூண்டிலை பரிசளித்தான். என கருமையானவர்களே, இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? உங்களுக்கு தெரிந்தவற்றை வறியவர்களுக்கு கற்பியுங்கள். ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, வேறு எந்த காரியங்களாயிருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிந்த நற்காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். உதாரணமாக, நீங்கள் எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் இன்று அநேகர் எழுதுவதற்கும் படிப்பதற்கும் தெரியாமல் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் எழுதவும் வாசிக்கவும் கற்றுக் கொடுங்கள். அவர்களை உதாசீனப்படுத்தாதீர்கள். அவர்கள் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுங்கள். பாருங்கள், அந்த சுந்தர் பிச்சைக்காரனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்ததினால் அவன் அந்த தொழிலை கற்றுக்கொண்டு ஒரு பெரிய பணக்காரன் ஆனான். நாமும் மற்றவர்களுக்கு நற்காரியங்களை கற்றுக் கொடுத்து அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாமே. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.